வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா அவ்வியம் பேசேல். இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா? அங்கே வந்து சில கல்லூரி மாணவர்கள் ரொம்பவே குதூகலமாக இருந்தாங்க. தங்களோட ரயில் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்த அவங்க ரயில் வந்ததும் எல்லாரையும் முந்திக்கிட்டு போய் அவங்க இடத்துல உக்காந்தாங்க. அப்போ தான் ஒரு முதியவரும் ஒரு 15 வயது பையனும் அந்த ரயில் பெட்டியில் ஏறினாங்க. அந்த பையன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். அப்பா இங்கே பாருங்க, மரங்கள் எல்லாம் பின்னாடி ஓடுதுங்க அப்படின்னு சின்ன புள்ள மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இதை பார்த்த அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே சிரிச்சாங்க. இது என்ன சின்ன பையன் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா அங்கே பாருங்க, வானம் நிறம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அவங்க அப்பா ஒரு ஆப்பிள் பழத்தை அவனுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட அந்த பையன், இந்த ஆப்பிளோட நிறம் இந்த பழத்தோட சுவையை விட ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னான். இது என்ன இந்த பையன் வர வர ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டே இருக்கான்னு யோசித்த அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட, ஐயா உங்கள் மகனுக்கு மன வளர்ச்சி சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை எதிர்பார்க்காத அந்த பெரியவர், தம்பிகளா அப்படி பேசாதீங்கப்பா, என்னோட மகனுக்கு சின்ன வயசுலேருந்து கண் பார்வை கிடையாது. கடவுள் அருளால் ஒருத்தர் கொடுத்த கண் தானத்தினால இப்போ என் மகனுக்கு கண்ணு தெரியுது. அவனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவனுக்கு இந்த ரயில் வண்டி, வானம், ஆப்பிளோட நிறம் எல்லாமே புதுசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாங்க. அவசரப்பட்டு அந்த பையனை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சுட்டீஸ், இந்த கதை அவ்வியம் பேசேல்ன்ற ஆத்திச்சூடி வரியிலேருந்து தான் வந்திருக்கு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்ம என்ன பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.